கர்த்தர் நம்மள ஒரு நோக்கத்தோடு, ஒரு ஒரு பெரிய திட்டங்களோடு தான் இந்த உலகத்துல நம்மள கொண்டு வந்திருக்கிறார். நமக்கு சில நேரங்களில எனக்கு யார் இருக்கிறா? நான் எங்கேருந்து வந்தேன்? எனக்கு புரியல. இப்படிலாம் நம்ம யோசிக்கும்போது, கர்த்தர் ஒரு திட்டத்தோடு நம்ம இந்த உலகத்துல கொண்டு வந்திருக்கிறார் என்பது நமக்கு தெரியும். சில நேரங்களில நம்முடைய கதைகளில பார்த்தீங்கன்னா, நம் நம்பிக்கை உறுதிப்படுத்தவும், விசுவாசத்தை அதிகரிக்கவும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்முடைய கதைகளிலே அவர் 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 இருந்து எல்லாவற்றையும் செயல்படுத்துகிறார். ஸோ நம்முடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னாக்கா, கதை வசனம், டைரக்ஷன் எல்லாமே கர்த்தர் தான் செஞ்சு கொண்டிருக்கிறார். அதை அவர் செஞ்சாலே நம்முடைய வாழ்க்கை நல்லா போகும். சில நேரங்களில நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னாக்கா, நம்முடைய வாழ்க்கையை நம்ம எழுதணும்னு நினைக்கிறோம். ஆண்டவர் நம்முடைய கதை வசனங்களை எழுதுவதற்கு பதிலாக நம்ம என்ன செய்றோம், நம்மளே எழுதணும்னு நினைக்கிறோம். அந்த நம்மளே எழுதும் போதுதான் நம்முடைய சொந்த சிந்தனைகள், நம்முடைய சொந்த செயல்கள், நம்முடைய சொந்த எண்ணங்கள் எல்லாமே அதுல வந்து சில நேரங்களில உடைந்து விடும்.